வணக்கம். 42 கோடி ரூபாய் செலவில் ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. ராயல் இன்ஜினியரிங் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் குஜராத்தின் வல்சாட் என்கிற இடத்தில் இந்த பாலத்தை கட்டிக்கொண்டிருக்கும் போதே இந்த பாலம் நடுவுல இருந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. இந்த கட்டுமான பணியில் 105க்கும் மேற்பட்ட லேபர்ஸ் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த பாலத்திற்கு கீழே உடல் நசுங்கி உயிரிழந்த நபர்களுடைய எண்ணிக்கை 5, காயமடைந்த நபர்கள் எந்த விதமான கணக்கும் கிடையாது. ஆனால் இந்த கம்பெனி மீது வழக்கு பாயுமா? இவர்களுக்கு வேறொரு ப்ராஜெக்ட் கிடைக்காமல் போகுமா? அல்ல இது போன்ற ஊழல்கள் நடக்காமல் இருக்குமா? கடந்த 11 ஆண்டுகளாக எந்த அளவில் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் விஷயத்தில் ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நிதின் கட்கரியுடைய மினிஸ்ட்ரி எந்த விதமான பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நிதின் கட்கரியை துபாயிலிருந்து அழைப்பை கொடுத்தார்களாம். நரேந்திர மோடிக்கு போன் செய்து எனக்கு ஒரே ஒரு ஆளை மட்டும் கொடுத்து விடுங்கள், நிதின் கட்கரி அவர்தான் இந்தியாவுடைய தலையெழுத்தையே மாற்றியிருக்கிறார் என்று. ஆனால் இந்த ஒட்டுமொத்த கேம் பிளானை இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பு புட்டு வைக்க போகிறேன். எந்த அளவில் நரேந்திர மோடி, நிதின் கட்கரி, ஒட்டுமொத்த அரசாங்கமே ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட்களில் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாயை அளிச்சிருக்கிறார்கள். இந்த கணக்கு 10 லட்சம் கோடி ரூபாயும் தாண்டுகிறது. இந்த பணம் எங்க போனது, எப்படி போனது, அனைத்துமே இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். அதற்கு முன்பு நேற்று இடிந்து விழுந்த அந்த பாலத்துடைய ஒரு சில காட்சிகளை காட்டுகிறேன், பாருங்கள். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோவில் உங்களை மிகவும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மை செய்திகள், இது போன்ற உண்மை உங்களிடம் வந்து சேராதபடி ஒரு சில அமைப்புகள் எங்களுடைய சேனலை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இது போன்ற விஷயங்களை எடுத்து வைப்பதற்கான காரணம், மக்களிடம் உண்மை போய் சேர வேண்டும் என்று. ஆனால் அரசாங்கத்திற்கு அதற்கான விருப்பம் கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது என்ன? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். வருடம் 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி மும்பை புனே எக்ஸ்பிரஸ் ஹைவேவில் ஒரு மிகப்பெரிய விபத்து நடக்கிறது. இந்த விபத்தில் 6 பேர், ஒரே குடும்பத்தை சார்ந்த 6 பேர் உயிரிழக்கிறார்கள். காரணங்களை அலசி பார்க்கும்போது அந்த ரோட்டில் இருந்த பாட் ஹோல், அதாவது குண்டு குழிகள், எந்த அளவில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் நடந்தது, எந்த அளவில் இதில் ஊழல் நடந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அதே நாள் பூனா மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவேவில் ஒரே குடும்பத்தை சார்ந்த 6 நபர்கள் உயிரிழந்த அந்த தருணத்தில், அதே நேரத்தில் டெல்லியில் ஒரு அமைச்சருடைய மகன் 450 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்டில் சைன் செய்கிறார். ஷாம்பியன் பாட்டில்ஸ்களை திறந்து கொள்கிறார் டெல்லியின் லுட்டியன் ஜோனில். இந்த இரண்டிற்கான கனெக்ஷன் என்ன? அதாவது ரோடு கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது மினிஸ்டர்ஸ்களுடைய மகன்களுக்கு அல்ல மினிஸ்டர்ஸ்களுடைய ரிலேட்டிவ்ஸ்களுக்கு. அனைத்து பணமுமே எந்த அளவில் சூறையாடப்பட்டது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரே வருடத்தில் 42,000 கோடி ரூபாயை நாம் வீணாக்கி இருக்கிறோம், மக்களுடைய வரிப்பணம். இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ்களில் 3 மிலிட்டரி ஆஃபீஸர், 7 IAS ஆஃபீஸர்கள், 12 MLAக்கள், 1,68,00,000 அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த நெக்ஸஸ் லீடர்ஸ், அதாவது தலைவர்கள், பியூரோக்ரேட்ஸ் மற்றும் கான்ட்ராக்டர்கள் நடுவே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெக்ஸஸ். இதை நாம் மிக ஆழமாக உடைக்கப் போகிறோம். இந்த காட்சிகளை பாருங்கள். இந்த காட்சிகள் நீங்க பார்த்தீர்கள்னா, 8,000 கோடி ரூபாய் செலவில்
புதிதாக கட்டப்பட்ட ரோடு 2 வருடத்தில் இந்த ரோடுகளுடைய நிலையை நீங்க பார்த்து வருகிறீர்கள். அந்த அளவில் இந்த ரோடுகளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கிறது. ஒரு மழை தாங்காது. ஒரு 6 மாதத்திலே இது போன்ற நிலை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரோடுகளுக்கு எப்படி ஏற்படுகிறது அதை நீங்க பார்க்க வேண்டும். சிஏஜியுடைய ரிப்போர்ட் நம்பர் 19 2022 நீங்க பார்த்தீர்கள்னா மிக தெளிவாக எழுதிய ஒரு சில விஷயங்கள். 42,000 கோடி ரூபாய்க்கான ஸ்கேம் நேஷனல் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் வழியாக நடந்துள்ளது. இந்த ஒட்டுமொத்த ஸ்கேமிற்கான காரணம் யார்? தவறான முறையில் மேனிப்புலேஷன் முறையில் டெண்டருடைய தவறான டாக்குமெண்ட்ஸ்கள், பொலிட்டிக்கல் நெக்ஸஸ், கான்ட்ராக்டர்களுடைய நெக்ஸஸ் அனைத்துமே இந்த செக்டரில் வேலை பார்த்து வருகிறது. நஹாயோடைய ஆனுவல் ரிப்போர்ட் பிட்வீன் 2000 and 2001 நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய், முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய் வருடம் 2000 கோல்டன் குவாட்ரேட்டரல் ப்ராஜெக்ட் என்று ஒன்றை கொண்டு வருகிறார். இதில் 5846 கிலோமீட்டருக்கான ஒரு நெட்வொர்க் ரோட் போடப்படும். டெல்லி, மும்பை, சென்னை மற்றும் கால்கட்டா. இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோ? 60,000 கோடி ரூபாய். வருடம் 2000 60,000 கோடி ரூபாய். ஆனால் என்ன நடந்தது? வருடம் 2000 2010 வரை ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர் வரை நஹாய் ரோடுகளை போட்டு வந்தது. ஆனால் 2010 பின்பு அனைத்துமே பாஸ் ஆகிறது. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் வழியாக இந்த ரோடுகளை கான்ட்ராக்டர்கள் கொடுத்தார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உத்தேசம் பிரைவேட் தனியார் கம்பெனிகள் ரோடுகளை போட்டு டோல் வழியாக அந்த செலவழித்த தொகையை வசூலித்து விடுவார்கள் என்று. ஆனால் நடந்தது என்ன? சிஏஜி ரிப்போர்ட் 2016 வெளிவிட்ட உண்மை நீங்க பார்த்தீர்கள்னா நஹாய் ஒரு கட்டுமான பணிக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறதோ அதை விட 35% அதிகமான விலையில் அந்த ரோடு கான்ட்ராக்ட்களை கொடுத்தார்களாம். அதாவது ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ரோடு கான்ட்ராக்ட் இருந்தால் அந்த கான்ட்ராக்டை 135 கோடி ரூபாய்க்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த கேம் 2014 இன்னும் தீவிரமடைகிறது. நரேந்திர மோடி, மீண்டும் ஒரு முறை நரேந்திர மோடியை பற்றி விமர்சிக்கிறேன் என்று சிந்திக்க வேண்டாம். காரணங்கள் பல இருக்கு. 2014 2024 வரை 70% மேற்பட்ட டெண்டர்ஸ் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை நீங்க படிச்சு பார்த்தீர்கள் புரிய வரும். சீரியஸ் இர்ரெகுலாரிட்டிஸ், இந்த 70% டெண்டர்ஸ்களில் சீரியஸான தவறான டேட்டாக்கள் கொடுக்கப்பட்டது, டேட்டான டாக்குமெண்ட்ஸ்கள் கொடுக்கப்பட்டது. இந்த ஒட்டுமொத்த கேம்கான 3 டெக்னிக்கள் இருக்கு. முதல் டெக்னிக் என்ன? எப்படி இந்த ஊழல் நடக்கிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா ரெஸ்ட்ரிக்டட் டெண்டர் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது டெண்டர் இவர்கள் தான் போட வேண்டும், போட முடியும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து விடுவார்கள். உதாரணத்திற்கு 2017 பீகார்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டது. இந்த ப்ராஜெக்டை நீங்க பார்த்தீர்கள்னா குறைஞ்சபட்சம் கடந்த 3 ஆண்டுகளில் ஒரு கம்பெனி 500 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் செய்திருக்க வேண்டும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய ஆஃபீஸ் மும்பை, டெல்லியில் இருக்க வேண்டும். இது போன்ற கண்டிஷன்ஸ்களை போட்டு பார்க்கும்போது ஒரே ஒரு கம்பெனி தான் இந்த அனைத்து கேட்டகரியிலுமே டெக் மார்க்கை எடுக்கிறது. அதாவது எந்த கம்பெனிக்குமே அந்த கான்ட்ராக்ட் போகாதபடி ஒரு புதிய சட்டத்தை இவர்களை உருவாக்கி அந்த கண்டிஷன்ஸ்களை போட்டு ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுக்கும்படி வேலையை பார்த்து வருகிறார்கள். இது மட்டுமல்ல, லாஸ்ட் மினிட் டெண்டர் அமெண்ட்மெண்ட்டும் நடக்கிறது. இது 2வது முறை. லாஸ்ட் மினிட் டெண்டர் அமெண்ட்மெண்ட் எப்படின்னா 2019 டாக்டர் ராஜீவ் கௌடா கொடுத்த ஒரு ரிப்போர்ட் படி நீங்க பாருங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன் போர் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் that many times 24 hours before tender submission deadline changes are made on the tender condition. This information is given only to the select companies. அதாவது கடைசி நிமிடத்தில் டெண்டர்லாம் போட்டிருப்பாங்க. கடைசியா 24 hours 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சில குறிப்பிட்ட கம்பெனிகளுக்கு மட்டுமே அந்த டெண்டரை ஃபில் செய்வதற்கான ஒரு சில மாற்றங்களை, அந்த கண்டிஷன்ஸ்களை கொடுத்து அந்த ஒரு சில கம்பெனிகளுக்கு மட்டுமே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படும். அவர்களுக்கு அந்த டெண்டர் போய் சேர்ந்துவிடும். மீதம் இருக்கக்கூடிய கம்பெனிகள் 3 மாதம் 6 மாதமாக அந்த டெண்டருக்கு அப்ளை செய்த கம்பெனிகள் அவர்களுக்கு டெண்டர் கிடைக்காது. 3வது டெக்னிக் என்ன? டமி கம்பெனிஸ்களை உருவாக்கி
அதாவது நான் ஒரு கம்பெனி, எனக்கு கீழே இருக்கக்கூடிய டம்மி கம்பெனிகள் ஒரு 5-6 கம்பெனிகளை உருவாக்கி ஒரே டெண்டருக்காக அந்த 5-6 கம்பெனிகளை வைத்து டெண்டர்ஸ்களை நிரப்ப வைப்பேன் அதிகமான விலைக்கு. கடைசியில் ஒரு கம்பெனி, எந்த கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட் போகணுமோ அந்த கம்பெனியோடைய விலையை மற்றும் குறைத்து வைத்திருப்பேன். அதாவது டெண்டர் அப்ளை செய்யக்கூடிய அனைத்து கம்பெனிகளுமே என்னுடைய கம்பெனியாக தான் இருக்கும். இது இன்னொரு முறை. சிபிஐ ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள், ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்தது 2020ஆம் ஆண்டு. 12 ரோட் கான்ட்ராக்ட்ஸ்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 23 கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 23 கம்பெனிகளுமே வெறும் 3 கம்பெனிகளுக்கு சொந்தமான கம்பெனிகளாக இந்த இன்வெஸ்டிகேஷனில் வெளிவந்தது. இந்த ஸ்கேமை ஸ்கேமாக பார்க்க மாட்டீர்களா? இது ஒரு எக்கனாமிக் கிரைமாக பார்ப்பீர்களா? அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் எக்கனாமிக்காக இவர்கள் வேலை பார்ப்பதாக நீங்க பார்ப்பீர்களா? இந்த ஒட்டுமொத்த நெக்ஸஸை நீங்க பார்த்தீர்கள்னா அரசியல் தலைவர்கள், கான்ட்ராக்டர்ஸ்கள் மற்றும் பியூரோக்ராட்ஸ், இந்த 3 நபர்களுமே சேர்ந்துதான் இந்த ஒட்டுமொத்த திருட்டு வேலையை பார்த்து வருகிறார்கள். 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலுக்கு மட்டுமே 86,000 கோடி ரூபாய் செலவானது. அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தலும் நீங்க பார்த்தீர்கள்னா இதே போன்றுதான் லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து வருகிறார்கள், கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து வருகிறார்கள். அதாவது உலகத்திலேயே இந்தியாவில் தான் இந்த அளவில் தேர்தலுக்காக பணம் செலவழித்து வருகிறது. அந்த அளவில் பணம் செலவழிப்பதற்காக அரசியல் கட்சிகளிடம் எப்படி பணம் வருகிறது, எங்கிறது பணம் வருகிறது? உதாரணத்திற்கு நீங்க பார்த்தீர்கள்னா 100 கோடி ரூபாய்க்கான டெண்டர், அதிலிருந்து நேர 10% அரசியல் கட்சிகளுடைய கட்சி நிதிக்கு கொடுக்க வேண்டுமா ஒவ்வொரு கான்ட்ராக்டரும். அப்போ ஒரு 100 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்னா 10 கோடி ரூபாய் அங்க போயிடும். 1000 கோடி ரூபாய்க்குனா 100 கோடி ரூபாய் அரசியல் கட்சிகளுக்கு போய்விடும். அந்த அளவில் இந்த திருட்டு வேலைகளை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தேர்தல் வர 6 மாதத்திற்கு முன்பு அரசியல் கட்சிகள் கான்ட்ராக்டர்களுடன் ஒரு மீட்டிங்கை போடுவார்களாம். அந்த மீட்டிங்கை போட்ட உடனேயே இந்த கான்ட்ராக்டர்ஸ்கள் அந்த அரசியல் கட்சிகளுக்கு நிதியாக பணங்களை கொடுப்பார்களாம். அதாவது உங்களுடைய ஆட்சி வந்த உடனேயே எங்களுக்கு இந்த ரோட் கான்ட்ராக்ட்ஸ் வரணும் என்று. வெற்றி பெற்ற அடுத்த நாள்ல இருந்து அதிகாரிகளுக்கு உத்தரவு போகுமா, இந்த குறிப்பிட்ட நபருக்கு இந்த ரோட் கான்ட்ராக்டை கொடுங்கள், இந்த நபருக்கு இந்த ரோட் கான்ட்ராக்டை கொடுங்கள். ஐஏஎஸ் ஆபீசர்கள் அதை மறுக்கவும் முடியாது. காரணம், அவர்களை டிரான்ஸ்ஃபர் செய்து விடுவார்களாம். அந்த அச்சத்திலேயே அவர்கள் அனுப்பக்கூடிய அனைத்து ஃபைல்ஸ்களிலும் அவர்கள் கையெழுத்து போடக்கூடிய வேலை பார்ப்பார்கள். அங்கிருந்தும் ஒரு சில அண்டர் டேபிள் பணம் கைமாற்றப்படும். பிடபிள்யூடி, நஹாய் மற்றும் ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இந்த 3 இடங்களிலுமே ஒரு மிகப்பெரிய அளவில் இது போன்ற ஊழல்கள் நடந்து வருகிறது. இது மட்டுமல்ல, ஐஐடி டெல்லியின் ப்ரொஃபசர் மகேஷ் பாண்டேவுடைய ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா 60%க்கும் மேற்பட்ட ரோடுகள், இந்தியாவில் கட்டப்படக்கூடிய 60% ரோடுகள் தன்னுடைய லைஃப் ஸ்பேமை விட மிக சீக்கிரமாக பாலடைந்து போகிறது, உடைந்து போகிறது. 15 ஆண்டுகள் குறைந்தபட்சம் ஒரு ரோட் நிலைத்து நிற்க வேண்டும் என்று அந்த கான்ட்ராக்டில் போட்டிருப்பார்கள். ஆனால் 6 மாதம், 2 வருடம், 3 வருடம் அல்ல ஒரு சில இடங்கள்ல ரிப்பன் கட்டி திரும்பிய உடனே அந்த இடத்தில் குண்டும் குழிகளையும் நீங்க பார்த்திருப்பீர்கள். இது போன்ற சம்பவம் மகாராஷ்டிராவிலும் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேஷ் 2012ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டுக்குள் 1,24,000 கோடி ரூபாய் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக செலவழித்தார்கள். இந்த பணத்தில் 18,500 கோடி ரூபாய் இர்ரெகுலர் எக்ஸ்பென்ஸாக எடுத்துக்காட்டியது ஆடிட் ரிப்போர்ட் இதை வெளிக்காட்டுகிறது. இது மட்டுமல்ல, 2016ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரை பீகார்ல மட்டுமே 23 பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கிறது. மும்பை நாக்பூர் சூப்பர் கம்யூனிகேஷன் எக்ஸ்பிரஸ், இந்த ஹைவேவில் நீங்க பார்த்தீர்கள்னா 2015ஆம் ஆண்டு 46,000 கோடி ரூபாயில் இதை கட்டப்போவதாக அந்த டெண்டரை கொடுத்தார்கள். 2023ஆம் ஆண்டு வருவதற்குள் அந்த தொகை 63% அதிகரித்திருக்கிறது. 75,000 கோடி ரூபாயில் இந்த ரோட்டை கட்டி முடிச்சிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இன்னொரு சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்கிறேன், எந்த அளவில் இந்த திருட்டு வேலை நடக்கிறது என்று. டெல்லி மேரட் எக்ஸ்பிரஸ் ஹைவே 2018ஆம் ஆண்டு இதற்கான டெண்டரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த டெண்டருக்கான அனௌன்ஸ்மெண்ட் 2015ஆம் ஆண்டு நடந்துவிட்டது. 82 கிலோமீட்டருக்கான இந்த கான்ட்ராக்ட். பட்ஜெட்
6,380 கோடி ரூபாய். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் தொடங்கிய நாள்ல இருந்து அந்த ப்ராஜெக்ட்கான செலவு எவ்வளவு ஆனது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட் போடப்பட்டது. அந்த ஆர்டிஐ ஃபைலிங்க்கு பின்பு பிரைவேட் கன்சல்டிங் ஃபர்ம் which was actually an associate company, எந்த கம்பெனி இந்த டெண்டருக்கான பிரைவேட் கன்சல்டிங்கான வேலை பார்த்ததோ அதே கம்பெனி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும். அந்த கம்பெனிக்கே இந்த டெண்டர் போய் சேர்ந்திருக்கிறது. அட்வொகேட் அஞ்சலி பாரத்வாஜ் இந்த ஆர்டிஐ போட்ட இதற்கான உண்மைகளை வெளிக்காட்டினார். 2016 ஆண்டு 17ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி 12க்கும் மேற்பட்ட கம்பெனிகளுக்கு முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் இந்த டெண்டர்கள் வழங்கப்பட்டு வந்தது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ஒரு இன்வெஸ்டிகேஷன் 2019ஆம் ஆண்டு நடந்தது. பிகெஸ்ட் பேக்கேஜ் 2,800 கோடி ரூபாய்க்கான ஒரு பேக்கேஜ் எல்என்டி நிறுவனத்திற்கு கிடைத்தது. ஆனால் இந்த நிறுவனத்திற்கு தான் இந்த கான்ட்ராக்ட் போய் சேர்ந்திருக்கணும்னு நீங்க பார்த்தீர்கள்ல, கிடையாது. இவர்கள் 2வது லோவெஸ்ட் பிடர். சூழ்ச்சி. இதுல இது சரியில்லை, ஃபைல் சரியில்லை, நீங்க கொடுத்த ஆதாரங்கள் சரியில்லை என்று ஏதோ ஒரு சர்க்கை சொல்லி யாருக்கு ஃபேவரிசமாக அவர்கள் அந்த டெண்டரை கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு தான் அந்த டெண்டரை கொடுப்பார்கள். ஆனால் கம்பெனி தன்னுடைய வேலையை எப்படி காட்டினார்கள் அதை நீங்க பாருங்கள். 2017ஆம் ஆண்டு இருந்து 2020ஆம் ஆண்டு இந்த கட்டுமான பணி நடக்கும்போது 450 கோடி ரூபாய் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், ஏன்னா அந்த லேண்ட் சாயில் சரியாக இல்லை, அதனால எங்களுக்கு கணிக்க முடியவில்லை. சரி, அரசாங்கம் 450 கோடி ரூபாய் கொடுத்தது. இன்னும் எங்களுக்கு 360 கோடி ரூபாய் வேணும், ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துருச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அதிகரிச்சிருச்சு. அந்த பேர்ல நீட் சேஞ்ச் அண்ட் டிசைனும் சரியாக இல்லை. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட பொறுப்பு தான் அனைத்தையுமே பார்ப்பது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தை வைத்து ஒரு கம்பெனி எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கிறது அதை நீங்க பாருங்கள். கிவ் எக்ஸ்ட்ரா 280 crore rupees. ரிசல்ட் என்ன? இந்த ப்ராஜெக்ட்கான காஸ்ட் 8,430 கோடி ரூபாயாக உயர்கிறது. 32% இந்த ப்ராஜெக்டோடைய காஸ்ட் உயர்கிறது. இந்த ரிப்போர்ட் எப்படி வெளிவந்தது? ஐஐடி ரூர்க்கி அதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் 2018ஆம் ஆண்டு ஒரு ஆர்டிஐ போடுகிறார். அங்கிருந்து இந்த ரிப்போர்ட் வெளிவருகிறது. சரி, இது மட்டுமல்ல, இந்த கட்டுமான பணி முடிஞ்ச அடுத்த நிமிஷமே ஒரு சில மாதங்களில் இந்த ரோட் டேமேஜ் ஆகிறது. டேமேஜ் ஆனதுக்கு பின்பு என்ன? 82 கிலோமீட்டருக்கான இந்த ரோட்டை அடுத்த 3 மாதத்திற்குள் ஃபிக்ஸ் செய்து கொடுக்கும்படி கேட்டிருந்தார்கள். முடியுமா? முடியாது. அப்போ அதற்காக இன்னொரு எக்ஸ்ட்ரா தொகையை இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு ப்ராஜெக்டுமே இதே போன்ற தவறான முறையில் தான் கொடுக்கப்பட்டு வருகிறது. எப்படி அரசியல்வாதிகளுக்கு பணம் போகிறது, அரசியல் கட்சிகளுக்கு பணம் போகிறது? பார்ட்டி ஃபண்டிங், எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக இந்த பணத்தை கொடுக்கிறார்கள். 40% அரசியல் கட்சிகளுக்கு போகக்கூடிய ஃபண்டிங் நேரடியாக இதே போன்ற ரோட் கான்ட்ராக்ட்ஸ் வழியாக தான் போய் சேர்கிறது. நகாய் மற்றும் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த ஒரு சில அதிகாரிகள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி கேஷ் வழியாக பிரைப் வருமா? அதாவது நீங்க கேட்கவில்லை என்றால் கூட உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அதிகாரிகளிடமிருந்து அந்த பணத்தை வாங்கக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். ஃபாரின் ட்ரிப்ஸ் கிடைக்குமா? வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அந்த ட்ரிப்ஸ், அட்மிஷன்ஸ் ஃபார் தேர் சில்ட்ரன், ஃபாரின் யூனிவர்சிட்டியில இந்த அதிகாரிகளுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவுகளை இவர்கள் எடுத்துக்கொள்வார்களாம். சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஃப்ரம் ஜூன் 2023 வெளிவந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா மெயின் கான்ட்ராக்டர்ஸ் சின்ன மற்ற கம்பெனிகளுக்கு இது போன்ற வேலைகளை கொடுத்து அவர்கள் நழுவி விடுவார்களாம். அதாவது யாருக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டதோ அவர்களும் இந்த வேலையை சரியாக பார்ப்பதில்லை. இதனால் இந்தியாவிற்கு ஏற்படக்கூடிய நஷ்டமே இல்லை. 3-4% நம் நாட்டு ஜிடிபியிலிருந்து 3-4% இந்தியாவிற்கு நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மொத்தம் அப்ராக்சிமேட்லி 10 லட்சம் கோடி ரூபாய் ஒரே வருடத்தில், போன வருடம் மட்டுமே 42,000 கோடி ரூபாய். இந்த அளவில் இந்த நாட்டு மக்களுடைய பணம், இந்த பணத்தை வைத்து என்னெல்லாம் செய்திருக்கலாம்? பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கலாம், மருத்துவமனைகளை கட்டியிருக்கலாம், ஏராளமான ரோடுகள் கிராமப்புறங்களில் போட்டிருக்கலாம். இந்த நாட்டுக்கக்கூடிய ஏராளமான நலத்திட்டங்களுக்கு இந்த பணம் உதவி இருக்கும். ஆனால் இந்த பணம் எங்கே? சுவிஸ் பேங்கில், ஏதோ ஒரு மினிஸ்டர், ஏதோ ஒரு அரசியல் கட்சி அல்ல ஏதோ ஒரு அரசியல் தலைவருடைய அக்கவுண்டில் இந்த பணம் ஷிஃப்ட் ஆகிவிட்டது.
என்ன செய்யலாம்? ஆர்டிஐ போடுங்கள். என்ன செய்யலாம்? கேள்விகளை கேளுங்கள். என்ன செய்யலாம்? உங்களுடைய கிராமத்தில், உங்களுடைய நகரத்தில் போடக்கூடிய அந்த ரோடை பற்றின தகவலை அதிகாரிகளிடம் ஆர்டிஐ வழியாக போட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள். அப்படி அந்த இடத்தில் ரோடு தவறாக போடப்பட்டிருந்தால் அந்த ரோடு கான்ட்ராக்ட் யாருக்கு கிடைத்தது, எந்த விதமான அதிகாரி எந்த விதமான லைசன்ஸை வழங்கினார், எந்த விதமான கான்ட்ராக்டில் இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது, எந்த விதமான விதிமுறைகளை இவர்கள் மீறினார்கள் என்கிற அனைத்து விஷயத்தையுமே நீங்க கேட்டு தெரிஞ்சு கொண்டு ஆர்டிஐ எனிவேஸ் முடக்கி விட்டார்கள். அதிலிருந்து இதற்கு மேல் பெரிய அளவில் சப்போர்ட்டும் கிடைப்பதில். ஆனால் கூட இது போன்ற ஆர்டிஐ வழியாக நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் அரசாங்கத்திற்கு அல்ல இது போன்ற கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு ஒரு பதற்றத்தை உருவாக்கும். இத்தனை வருடத்திலிருந்து இத்தனை வருடத்திற்குள் இந்த கான்ட்ராக்ட் முடியணும்னா அத்தனை வருடத்திற்குள் அந்த கான்ட்ராக்ட் முடிச்சால் மட்டும்தான். அதை தாண்டி குவாலிட்டி செக், எந்த தரத்தில் அந்த சிமெண்டை பயன்படுத்துகிறார்கள், ஜல்லியை பயன்படுத்துகிறார்கள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே இன்ஜினியர்ஸ்கள், ஆக்டிவிஸ்ட்கள் களத்தில் இறங்கி ஒரு இடத்துல கட்டுமான பணி நடக்கும்போது யாருமே அருகே கூட போறதில்லை. ஆனால் போய் பாருங்க, மக்களுடைய பணம், மக்களுடைய வரி பணம். அப்போதான் இது போன்ற அரசியல்வாதிகள், இது போன்ற பியூரோக்ராட்ஸ், இது போன்ற கான்ட்ராக்டர்களுடைய நெக்ஸஸை உடைக்க முடியும். இது நம்மளுடைய நாடு, நம்மளுடைய வரி பணம், பொறுப்பும் நமக்கு தான் இருக்கு. சிந்தித்து பாருங்கள், இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களால் முடிந்தால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளை எழுதிவிடுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியும் நீங்க தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.